நடிகர் கார்த்திக் மகன் கௌதம் கார்த்திக் நள்ளிரவில் வீட்டில் விஷம் அருந்தி அவர் எடுத்திருக்க துயர முடிவு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் கண்ணீரில் மூழ்க வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான வாரிசு நடிகர்ல ஒருத்தவர் கௌதம் கார்த்திக். இவருடைய தாத்தா முத்துராமன் தமிழ் சினிமாவில் அப்பவே கொடிகட்டி பறந்த ஒரு முக்கியமான நடிகர். அதே மாதிரி இவங்க அப்பா கார்த்திக்கும் தமிழ் சினிமாவில் எத்தனையோ திரைப்படங்கள்ல பயங்கரமான ஒரு வெற்றி விழா கொண்டாடிய ஒரு முக்கியமான நடிகர். இப்படி தன் குடும்பமே திரையுலகத்துல பெரிய ஒரு ஜாம்பவான்களா ஜொலிச்சிருக்காங்க. அந்த வகையில கௌதம் கார்த்திக்கும் தமிழ் சினிமால மணிரத்னம் இயக்கத்துல வெளியான கடல் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா நடிகரா அறிமுகமானாரு. கண்டிப்பா அவங்க தாத்தா, அப்பா மாரி இவரும் தமிழ் சினிமாவுல நெறைய சாதிப்பாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா, முத்துராமன் பண்ணத விட கார்த்திக் ஒரு படி மேல போயி நெறைய வெற்றி திரைப்படங்கள குடுத்திருக்காரு. ஆனா, கௌதம் கார்த்திக்கால அது மாரி நடிக்க முடியல. கௌதம் கார்த்திக் நடித்த கடல் திரைப்படம் ஏதோ ஓரளவுக்கு வெற்றி பெற்றாலும், அடுத்தடுத்து அவர் நடித்த படங்கள் அந்த அளவுக்கு சரியா வெற்றி பெறல. ஆனா, அவருடைய சினிமா கேரியர்லயே அவருக்கு கடைசியா வந்த 10 தல திரைப்படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல கௌதம் கார்த்திக் நடிச்சிருப்பாரு. அதாவது முதல் ஹீரோவா சிம்புவும், செகண்ட் ஹீரோவா தான் கௌதம் கார்த்திக் நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு போனது. அந்த கேரக்டர் ஓரளவுக்கு கௌதம் கார்த்திக்கு சூட் ஆனுச்சு. ஆனா, அதன் பிறகும் கௌதம் கார்த்திக்கு சரியான ஒரு கதை அமையல. அந்த காலத்துல எப்படியோ தெரியாது. இப்பலாம் காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியா இருக்கு. யாருடைய பையன், எந்த நடிகர் அப்படிங்கிறது தேவையில்ல. நல்ல கதையா அத மட்டும் தான் மக்கள் பார்க்குறாங்க. அதுவும் கொஞ்சம் வித்தியாசமான கதையா இருந்தா, மக்கள் அவங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிச்சு வர வைக்கிறாங்க. அந்த வகையில கௌதம் கார்த்திக்கால அப்படி ஒரு கதைய சூஸ் பண்ண முடியல. கௌதம் கார்த்திக் நடிச்ச எல்லா படத்தோட கதையவும் நம்ப கார்த்திக் தான் சூஸ் பண்ணியிருக்காரு. 10 தல படத்துல மட்டும் தான் கௌதம் கார்த்திக்கா சூஸ் பண்ணி அந்த படத்துல நடிச்சாரு. ஏன்னா, கௌதம் கார்த்திக் இதுக்கு முன்னாடி தேவராட்டம் அப்படிங்கிற படத்துல நடிக்கும்போது, நடிகை மஞ்சிமா மோகன் மேல காதல் ஏற்பட்டு, அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அது கார்த்திக் சுத்தமா பிடிக்கல. கார்த்திக் ஆரம்பத்துல இந்த திருமணம் வேண்டான்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டினாரு. ஆனா, கௌதம் கார்த்திக் அவருடைய பேச்ச கேட்காம, ஒட்டாரமா அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அதன் பிறகு கார்த்திக்குக்கும், கௌதம் கார்த்திக்கும் சரியான பேச்சுவார்த்தை இல்ல. அந்த நேரத்துல தான் 10 தல திரைப்படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துச்சு. மஞ்சிமா மோகன் அந்த கதைய கேட்டுட்டு, "கண்டிப்பா நீ நடிக்கலாம். உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும் இந்த படத்துனால" அப்படின்னு சொல்லி அந்த படத்துல நடிக்க வச்சாங்க. அதே மாரி அந்த படமும் நல்ல ஒரு வெற்றி அடைஞ்சது. இப்போ அதே மாரி ஒரு கதை காலத்துல கௌதம் கார்த்திக் மீண்டும் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா, நல்ல இயக்குனர், நல்ல கதை. கண்டிப்பா இந்த திரைப்படம் கௌதம் கார்த்திக்கு மீண்டும் ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்கும். ஆனா, இந்த படத்த தயாரிக்கிறதுக்கு எந்த ஒரு தயாரிப்பாளரும் முன்வரல. ஏன்னா, கௌதம் கார்த்திக் நடிச்ச நெறைய திரைப்படம் அந்த அளவுக்கு வெற்றி பெறல. அதனால யாருமே முன் வரல. இந்த நேரத்துல கௌதம் கார்த்திக் வேற வழியே இல்லாம, இந்த திரைப்படத்த நாமளே தயாரிக்கலாம் அப்படின்னு கார்த்திக் கிட்ட போயிட்டு சொல்லியிருக்காரு. அதோட கார்த்திக் கிட்ட இந்த படத்த தயாரிக்க சொல்லி தன் அப்பா கிட்ட கெஞ்சி கேட்டிருக்காரு. ஆனா, கார்த்திக் அவருடைய சொந்த விருப்பத்த மனசுல வச்சுக்கிட்டு, அதாவது நான் சொல்லி நீ கேட்காம மஞ்சிமா மோகன திருமணம் பண்ணிக்கிட்ட இல்லையா? அதனால என்னால திரைப்படத்த தயாரிக்க முடியாது அப்படின்னு கார்த்திக் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. கௌதம் கார்த்திக் எவ்வளோ சூழ்நிலை சொல்லி புரிய வைக்குமே, நம்ம கார்த்திக் அத புரிஞ்சுக்காம திட்டவட்டமா சொல்லிட்டாராம். "நீ அந்த படத்துல நடிக்க முடியாது" அப்படின்னு. அதுவும் "உன்ன நம்பி என்னால படம் தர முடியாது" அப்படின்னு கார்த்திக் சொன்ன அந்த விஷயங்கள் கௌதம் கார்த்திக்கு பயங்கர மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்கு. தன் அப்பாவே தன்னை அசிங்கப்படுத்திட்டாரு. என் மேல நம்பிக்கை இல்லாம என்ன இவ்வளோ கேவலப்படுத்துறாரு. இப்படி எந்த ஒரு வெற்றி படுத்தி கொடுக்க முடியாம, நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மன விரக்தியில வீட்லயே விஷம் அருந்தி கௌதம் கார்த்திக் எடுத்திருக்க அந்த அதிர்ச்சி முடிவு ஒட்டுமொத்த குடும்பத்தினரையும் கண் கலங்க வச்சிருக்கு.